விடி 360. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பெரியாரை துணைக்கோடல். ஓகேங்களா, திருக்குறளில் நம்ம பார்க்கலாம் பெரியாரை துணைக்கோடல்ங்கிற டாப்பிக்கு. அது பாருங்கள், பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நன்னெறியில் செலுத்தும் பேரறிவுடையோரை துணையாக கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். இப்போ அறனறிந்து அப்படின்னா என்னன்னா, அறனறிந்து அப்படின்னா அறத்தை அறிந்துன்னு பிரிக்கும் போது ஐங்கிற விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை. மூத்தனா முதிர்ந்த, அருவுடையார், கேண்மைனா நட்பு, தேர்ந்துன்னா ஆராய்ந்து. ஓகேங்களா, அப்போ தேர்ந்து கொள்ளல் அப்படின்னா வினையச்சம், கொள்ளல்ங்கிறது அல்லீற்று வியங்கோல் வினைமூற்று. என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க? அறநெறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடையோர் ஒரு நட்பினை ஆராய்ந்தறிந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதிர்ந்த முதிர்ச்சி அடையோர், அறநெறியில் அறிந்து அறிவில், அறநெறியிலும் தெரிஞ்சிருக்கணும், அறிவிலும் தெளிவாக இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட முதிர்ச்சி அடையோர நட்பை ஆராய்ந்தறிந்து ஏற்றுக்கொள்வீராகன்னு சொல்லியிருக்காங்க. பெரியாரை இலக்கணம் துணையாக கொள்ளுதலின் தேவை. பெரியாரது இலக்கணம் பார்த்திங்கன்னா துணையாக, அதாவது நம்ம ஏன் துணையாக இருக்கணும் அப்படிங்கிற தேவை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் குறள். உற்றநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். தமக்கு வந்த துன்பத்தை போக்கிட்டு மேலும் இந்த மாதிரி துன்பம் வராத மாதிரி முன்னதாக காக்கிற தன்மையுடையவரை போற்றி நட்பாக கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. உற்றநோய் நீக்கி உறாமை முற்காகும் பெற்றியார் பேணி கொள்ள. உற்ற நோய்னா துன்பம், உறாமைனா துன்பம் வராமல், பெற்றியார் அப்படிங்கிறது பெருமையுடையார். அப்புறம் இலக்கண குறிப்பு உற்று நோய் அப்படிங்கும் போது பெயரச்சம். அடுத்தது பார்த்திங்கன்னா பெற்றியார்னா வினையாளனையும் பெயர். பெற்றியார்னா வினையாளனம் பெயர். முதல்ல அறநெறியிலையும் அறிவிலும் தெளிந்த முதிர்ச்சியோட நட்பை ஆராய்ந்து எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்த துன்பத்தை போக்கிட்டு வராமல் முற்காக்கிற தன்மையுடைய நட்பாக்கி கொள்ளணும். மூணாவது பார்த்திங்கன்னா அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியோரை பேணி தமரா கொள்ளல். அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதல் தான், அதாவது அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக வச்சுக்கணும். அதுதான் பெற வேண்டிய அரிய பேர்களுள் எல்லாம் பெரிய பேருன்னு சொல்கிறாங்க. பேணினா போற்றி, தமரானா உறவினர், கொள்ளல்னா தொழில் பெயர். பெரியோரை துணையாக கொள்ளுதலின் சிறப்பு. ஓகேங்களா, பேணி நல்ல பேணணும் அப்படிங்கிறது சிறப்பாக பேணணும். பாருங்க, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அறிந்த தெளிவெளிய முதிர்ச்சியுடைய நட்பை ஆராய்ந்து வச்சுக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வர துன்பத்தை இருந்த துன்பத்தை போயிட்டு இனி வராமல் பாதுகாக்கணும். மூன்றாவது பார்த்திங்கன்னா பெரிய பேர்களுள் பார்த்திங்கன்னா தேர்டு முடிச்சாச்சு. அரிய பேர்களுள் எல்லாம் பேரும் பேரு பார்த்திங்கன்னா அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதல் தான் சொல்லியிருக்காங்க. நாலாவது பார்த்திங்கன்னா தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. அதாவது தேர்டு பார்த்திங்கன்னா பெரும் பேர்களுள் அரிய பேரு. அடுத்தது வலிமைகள் எல்லாம் சிறந்தது எது அப்படின்னு கேட்குறது நாலாவது. இது தம்மீர் பெரியார் தமரா ஒழுகல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராக ஏற்றுக்கிட்டா அது வலிமைகளுக்கெல்லாம் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. பாருங்க, ஒழுகுதல்னா ஏற்று நடத்தல், வன்மை அப்படின்னா வலிமை, தலைனா சிறப்பு, வன்மை பண்பு பெயர், ஒழுகுதல் தொழில் பெயர். அடுத்தது அது என்ன சொல்கிறாங்க, பெரியோரை துணையாக கொள்ளுதல் சிறப்பு. அரியவற்றுள், அதாவது பேர்களுள் சிறந்த பேரு. அடுத்தது வலிமைகள் சிறந்தது. ஓகேங்களா. ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ள. தக்க வழிகளை ஆராய்ந்து
கூறும் அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள எப்படி உலகம் கண்ணாக கொண்டு நடக்குதோ அது மாதிரி மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாகி கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். இதுதான் பெரியோரை துணை கொள்ளல். அதாவது பேறுகளில் சிறந்த பேரு, அதே மாதிரி வலிமைகள் சிறந்தது. அடுத்தது வந்து எப்படி வந்து மக்களை வந்து உலகம் வந்து கண்ணாக அவங்கள ஏற்றுக்குதோ அது மாதிரி மன்னனும் ஏற்றுக்கணுங்கிறது தான் சிறப்பாக இருக்குது. இதுதான் 5 திருக்குறள். ஓகேங்களா. அடுத்தது 6வது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறநெறியிலையும் சிறந்திருக்கணும், அறிவிலும் தெளிந்த முதிர்ச்சியை நட்பாக வச்சுக்கணும். அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற துன்பத்தை போக்கிட்டு அந்த துன்பத்தையும் மீண்டும் வராத மாதிரி பார்த்துக்கிறவங்களா இருக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா, பேறுகளுள் சிறந்த பேரு பார்த்தீங்கன்னா, அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்வது தான். அடுத்தது வன்மையில் சிறந்த வன்மை, அதாவது வலிமையில் சிறந்தது எதுன்னா தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்தவர்களை உறவினா ஏற்றுக்கிறது தான். அடுத்தது எப்படி வந்து தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களை உலகம் வந்து கண்ணா ஏற்றுக்குதோ அதே மாதிரி மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாகி கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 5 திருக்குறள் முடிச்சாச்சு. 6வது பாருங்க. தக்கார் இனத்தவனாய் தானுலக வல்லானை செற்றார் செய் கிடந்ததில். ஓகேங்களா. பெரியோரை, அதாவது பெரியோர் துணை வந்து வச்சுக்கிறதுனால பயன் என்னன்னு கேட்குறாங்க. தக்கார் இனத்தவனாய் தானுலக வல்லானை செற்றார் செய் கிடந்ததில். அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு வந்து என்னது, பகைவர் செய்யக்கூடிய தீங்கு எதுவும் இல்லை. ஏன்னா முன்னாடியே வந்து அவங்க இது சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தக்கார் இனத்தனாய் தானுலக வல்லானை செற்றார் செய் கிடந்ததில். அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லவர்க்கு பகைவரால் செய்யக்கூடிய தீங்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. தக்கார் அப்படின்னா தகுதியுடைய பெரியோர், செற்றார்னா பகைவர், ஜில்லுன்னா இல்லை. தக்கார் செற்றார் அப்படிங்கிறது வினையால் நயம் பெயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7வது. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரோ. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரோ கெடுக்கும் தகமையவர். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரோ கெடுக்கும் தகமையவன் கூறான். தீயனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியோரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கிற வலிமையுடையவர் யாரும் கிடையாது. கெடுக்கிற வலிமையுடையவர் யாரும் இல்லை. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரோ கெடுக்கும் தகமையவர். இடிக்கும் அப்படின்னா கடிந்துரைக்கும், துணையாரை ஆழ்வார்னா வினையாள பெயர், தகைமை அப்படின்னா தன்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8th பார்த்தீங்கன்னா, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். அதாவது குற்றங்கண்டு இடித்து திருத்தும் பெரியோரை பாதுகாப்பை தேடி கொள்ளாத அரசன் வந்து தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லை எனினும் தானே கெட்டழிவான். இடிப்பாறைன கடிந்து அறிவுரை கூறும் பெரியார். ஏமாறானா பாதுகாவல் இல்லாத வந்து பெரியார் துணைக்கோணல் இல்லாமல் இருந்தால் ஏற்படும் குற்றத்தை பற்றி சொல்கிறது 8வது. அடுத்தது 9th பார்த்தீங்கன்னா, முதலியாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலை. முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வர ஊதியம் ஒன்றும் கிடையாது. அதுபோல் தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாதவர்க்கு நிலைத்தன்மை இல்லை. முதலியாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலை. முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வர ஊதியம் ஒன்றும் கிடையாது. அதுமாதிரி தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லைன்னு சொல்கிறாங்க. மதலையாம் அப்படின்னா துணையாம். ஓகேங்களா. இல்லை அப்படின்ற குறிப்பு வினைமுற்று. அடுத்தது 10வது பாருங்க. பல்லார் பகை கொள்ளலின் பத்தெடுத்த தீமையத்தை நல்லார் தொடர்க்கை விடல். பல்லார் பகை கொள்ளலின் பத்தெடுத்த தீமையத்தை நல்லார் தொடக்க விட. நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு தீமை உடையதாகும். நல்லவர் ஒரு நட்பை விட்டுட்டோம்னா அது பலர் பகைமை கொள்வதை விட பன்மடங்கு தீமை தருவது ஆணுன்னு சொல்கிறாங்க. பாருங்க. பெரியோரை துணை கொள்ள ஃபஸ்ட்டு வந்து அறநெறியை அறிஞ்சிருக்கணும், அறிவில் தெளிஞ்ச முதிர்ச்சியுடையார ஆராய்ந்து நட்பு கொள்ளணும். 2வது இருக்கிற துன்பத்தை போக்கிட்டு இது மாதிரி வரதை இல்லாத மாதிரி பார்த்துக்கிற பெரியோரை நட்பாக்கி கொள்ளணும். 3வது பேறுகளுள் அரிய பேரு அறிவறிந்த பெரியோரை உறவாக வச்சுக்கிறது தான். அடுத்தது வலிமையில் சிறந்த வலிமை வந்து தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த உறவினரை ஏற்றுக்கொள்வதல் வலிமையில் சிறந்த வலிமை. அடுத்தது வந்து எப்படி தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களை வந்து உலகம் எப்படி கண்ணா வச்சுக்குதோ அது மாதிரி மன்னரும் அத்தகையோரை நட்பாகி கொள்ளணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது
6வது பார்த்தீங்கன்னா, அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லார்க்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதோட பயன். அதே மாதிரி இடிக்கும் துணையாரை ஆழ்வார் யாரோ கெடுக்கும் தகமையவர். அதாவது இடித்து தீயவற்றை கண்டால் இடித்து பெரியோரை துணையாக கொண்ட வாழ்பவரை கெடுக்கிற வலிமையுடையவர் யாரும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏற்படும் குற்றம். இடிப்பாறை அதாவது குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்த பெரியோர் பாதுகாப்பு தேடி கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கிற பகைவர்கள் இல்லைனாலும் தானே கெட்டழிவான்னு சொல்கிறாங்க. 9th முதலீடு போடாதவங்களுக்கு எந்த ஒரு பயனும் அவங்களுக்கு வராது, ஊதியம் வராது. அதை மாதிரி தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை கிடையாது. 10th பார்த்தீங்கன்னா, நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகிர்ந்து கொள்வதை விட பன்மடங்கு தீமையை தரும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.